லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து ரியாக்ட்ஸ். இந்த தடவை ஆரம்பத்தில் செம சூடா ஆஹா யாரா இவங்க அப்படின்னு நம்ம நினைச்சவங்க இப்போ என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, இவ்வளவு ரூல்ஸை பிரேக் பண்றாங்களே இப்படியா நடந்துப்பாங்க அப்படின்னு நினைக்க வச்ச விதிமீறல் விசித்ரா ஸ்பெஷலா உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்க். இந்த டாஸ்க்ல தோற்றால் வீட்ல இருக்கிற சுகர் அல்லது சால்ட் மற்றும் சுகர் ஆர் சால்ட் சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்களும் ஸ்நாக்ஸும் ஹவுஸ்மேட்ஸ் இந்த வாரம் முழுக்க பயன்படுத்த அனுமதி இல்லை. ஆக மொத்தம் எல்லாமே பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமா எதுக்கு சிட்டி கலக்குறீங்க சிட்டி. நிக்சனுக்கு தூக்கம் வருது. நிக்சனுக்கு மட்டுமா தூக்கம் வருது? பொருளை நான் திருடுறேன், சேர்ந்து திருடுவோமா? ஆக மொத்தம் என்கரேஜ் பண்ணலாமே, நம்ம டீம் ஆளுங்க நமக்காக ஜெயிப்பாங்களே அப்படின்ற எண்ணம் துளி கூட கிடையாது. இம்மி அளவு கூட, ஏன் உப்பளவு கூட கிடையாது. அதுக்குள்ள பதுக்கி வைக்கிற வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஆத்தாடி இப்படியா? ஆக்சுவலி அவங்க வின் பண்ணலனா அவங்களுக்கு தான் நம்ம. ஓகோ சிட்டியை பாருங்க, கையை வச்சு மறைக்கிறாராம் கேமரா கிட்ட. ஏமா 60 கேமரா இருக்கு, அதுல கேப்சர் ஆகாதா நீங்க திருடுறது? இப்படியா களவாணித்தனம் பண்ணி பழைக்கணும்? 4 பேராவது மினிமம் ஜெயிக்கணும். ஓகே, சப்போஸ் தோத்துட்டா உப்பு சக்கரை ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே கட்டு. ஏயா நீ ஆரம்பத்துல இருந்து என்ன விளையாடுன? நீ விளையாடவே கூடாது இந்த வீட்ல. ஹவுஸ்மேட்ஸ் இந்த வாரம் முழுக்க பயன்படுத்த அனுமதி இல்லை. Printing mistake. போட்டுருக்கு. இப்படியெல்லாம் இல்ல, அதுக்கப்புறமா சாப்பிடக்கூடாது. இவனுக்கு பண்ற ரூல் பிரேக்கோட இந்த இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதை நான் எதுக்கு என் வாயில சொல்லிக்கிட்டு பெரிய ரூல் பிரேக்ல சாப்பிடும். யோ கூல் யூ ஆல்சோ. அதாவது நாளைக்கு விதி மீறாங்கன்னு சொல்றப்ப நான் மட்டும் விதி மீறல, கூல் சுரேஷும் விதி மீறினாரு, நிக்சனும் விதி மீறான்னு சொல்லிட்டு எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்றது. என்னங்க விசித்ரா நீ என்னோட டேப்லெட் கவர்ல யாரே அது இந்த மாதிரி கவர்ல பாக்குறப்ப லோகேஷ் கனகராஜ் கிட்ட மாதிரி தெரியுது. அது இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்க. திருட்டு துள்ள எவனாச்சும் 100வது திருட்டுன்னு போஸ்டர் அடிச்சு திருட போற வீட்டு அட்ரஸ் போட்டு ஒட்டுவானா? அது என்னடா இதெல்லாம்? ஒரு தடவை கூட திருடல. அது எல்லாத்துலயும் என்னோட பேர். இந்த பாக்கெட்டும் ஒரே மாதிரி இருக்கு, இந்த பாக்கெட்டும் ஒரே மாதிரி இருக்கு. பாருங்க, டெய்லி உங்களுக்கே தெரியாம அவங்க தனியா எடுத்து வச்சிருக்காங்களே, நீங்க எல்லாம் அவங்க கூட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. கொடுங்க ஒரு நிமிஷம் மேடம் மாட்டிக்கிட்டீங்க. இப்படிலாம் நீங்க பண்ணலாமா? Come on big boss, I love it. ஆஃப் பண்ணுங்க கேஸை, கரண்ட் ஆஃப் பண்ணுங்க. பாத்ரூம்ல தண்ணி வரக்கூடாது. பிக் பாஸ் டாஸ்க்ல வச்சேன் நினைச்சியா? இல்ல கேஸ்ல வச்சேன். ஆப்பு. போன வாரம் நீங்க பண்ணதுக்கு ஒரு எல்லோ ஸ்ட்ரைக் அடிச்சிருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. இந்த மாதிரி சுகர்லாம் திருடி வைக்கணும்னு தோணுமா? கரெக்ட். கானாபாலா சொல்லிட்டு போனாரு, விதி மீறவங்கள நீங்க கண்டிக்கணும் அப்படின்னு வந்து அவர்கிட்டயே சொன்னாரு. எனக்கு பசிதுப்பா, எடுத்து குத்துருங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அவ்வளோதான், கேளுங்க. விசித்ராமா தான் ஒரு 1.5 ரூபா சுகரை எடுத்து வச்சுக்கிட்டு மொத்த சாப்பாடு நிப்பாட்டாங்கப்பா. சமையல்லாம் ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? ஆவல பார்க்கல ஆயிடுச்சா அவளையா? அவங்களுக்கு வந்து மருந்து பாக்கெட்டை எடுத்து தர்றாங்க, அது பார்த்தாச்சு. வார்த்தையை அதிகமா விடுறீங்க. எஸ், இதுல என்ன வார்த்தையை விட்டார் அவரு? நீங்க திருடுறீங்கம்மா, அது உண்மை. அதுக்கு பேர் வார்த்தையை விடுறது கிடையாது, விசாரிக்கிறது. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியும். சரிங்க, அப்படியே கொடுத்தா கொடுங்க. இன்னும் கேளுங்க ப்ளீஸ். ஐயா ப்ளீஸ், அவங்கள வெளில கோஆபரேட் பண்ணுங்க. ஐயோ எதுக்கியா நீ கூப்பிடுற? பல்லக்கடி கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்ற பிக் பாஸ் நினைச்சா வேற என்ன நினைச்சா? அதெல்லாம் கேட்டாச்சு. ஆல்ரெடி சொல்லிட்டால கேமரால. ஓ கேமரா மன்னிப்பு கேட்டாங்க, ஆனா கேப்டன் மட்டும் வந்து இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நல்ல நியாயம்டா இது. திருப்பி சொல்லு. போயிட்டு நான் பண்ண போறேன். எனக்கு ஏர்ஜா இருக்கு, எனக்கு ரூல் பிரேக் எல்லாரும் பண்றத பார்க்கும்போது எனக்கு ஆர்வமா இருக்கு. நான் என்ன இதான் நான் அங்கிள்ஸ் தான், நான் இதான் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாதுன்னு இருக்குது எனக்கு. அவ்வளோ தூரம் அக்காட்ட போய் புலம்புறியா? அக்கா தான் கடையை சுகர் பாக்கெட்டை ஒழிச்சு வச்சிருந்தாங்க. ஏய் என்கிட்ட கொடுத்தாங்கடா, நான் பாக்கெட்ல வச்சா 5 செகண்ட்ஸ்ல எனக்கு குற்றவாளிட்டாங்கடா. வா சரியான லூசு பாவா நீங்க. கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை அடிச்சான். ஐயா நீங்க விசித்ரா மேம் கிட்ட கொஞ்சம் சாரி கேட்டு. கிடையாது. எதுக்கு விசித்ரா மேம் கிட்ட சாரி கேட்கணும்? எனக்கு சாரி, இது மன்னிக்கிற குணம் வேணுங்க. மன்னிக்கிறவங்க கடவுள் இல்லையே. இந்த டைலாக சனிக்கிழமை வேற மாதிரி சொல்ல வேண்டியது வருமே. மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். கரெக்டாடா? அப்ப சாரி சொல்லணும். நான் சாப்பிடல. சித்ரா மேம் சாப்பிட மாட்டாங்க. ஐ டோன்ட் மைண்ட். அவங்க என்ன 5 வயசு குழந்தையா? இங்க பாருங்க,
சும்மா அவங்க ஒரு சிம்பத்தி கிரியேஷன் மோட்ல இருக்கிறாங்க. ஐ டோன்ட் மைண்ட். கேப்டன் நறுக்கு அடிக்கிறாரு பாயிண்டா. ஓகே நீங்க விளையாண்டீங்க. அப்ப அவர் மேலயே தப்பா இருக்கட்டும், அவர் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறவரா இருக்கட்டும், நீங்க ஏன் அதை சாப்பிடாம இருக்கீங்க? நம்ம எங்க பேசலாம் இது ஆக மொத்தம் எல்லாருக்குமே இந்த ஆட்டிடியூடு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பேசிக்கலாம், மற்றபடி இந்த திங்கள்ல இருந்து வெள்ளி வரை எதுக்காக ஏதாவது பேசிக்கிட்டு சனிக்கிழமை அவர் பார்த்துப்பாரு. ஓகே இது சாப்பிட்றேன், ஆனா எவ்வளவு நேரம் வரைக்கும் ஒரு சாரி சொல்லாம இருக்கிறாரு? படுத்து திரும்பிட்டு சாப்பிட்டேன். ஓ இதுல ஜாம் வேற. நீங்க சாப்பிட மாட்டீங்க. சாப்பிட மாட்டேன் நான். ஆமா மம்மி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டே. இங்க சந்துருன்னு ஒரு மானஸ்தா இருந்தாங்க, அவனை தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. சாரி சொல்றதுக்கு வந்து இவ்வளோ யோசிக்கிறாங்க. கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நாளை பின்ன எங்கேயாவது உண்ணாவிரதம் இருக்க போனீங்கன்னா வந்து விதிமீறல் விசித்ரா உங்களுக்கு ஒரு புதிய விதியை அப்படி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. பிரெட் அலவுடு. நல்ல குணம். சோறு மட்டும் தான் நாட்டலாம், பிரெட் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், அது வந்து உண்ணாவிரத கணக்கில் வரும். கரெக்டா மேடம்? பிக் பாஸ் ஹவுஸில் இந்த வாரம் விதிமீறல் விசித்ரா விதிகளை மீறுவதை வாடிக்கையாக்கி கொண்டது மட்டுமில்லாமல் அதிலேயே சாம்பியன் பட்டம் வாங்க வேண்டும் என்று திரிகிறார். உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங், யூ ஆர் டோட்டலி ராங். மறுபக்கம் கேப்டன் தினேஷ் செய்த மிகவும் நல்ல வேலை. மணி ரவீனாவை தவிர மீதி எல்லா ஜோடிகளையும் பிரித்தார், புல்லி கேங் உட்பட. எல்லா கண்டஸ்டன்ட் போலவும் நாமும் அதே வசனத்தை சொல்லுவோம். சனிக்கிழமை பார்த்துக்கலாம்.